தென்பாண்டி கூடலா தேவா. இன்னைக்கு நாங்கள் என்னதுக்கு வந்தோம் தெரியும் யாருக்கு பிறந்த எனக்கு உங்கள் பர்த்டே சொல்லாமையே வந்துட்டோம். ஓகேக்கா, நாங்கள் ஹகி சர்ப்ரைஸ் டெலிவரியில் இது வந்திருக்கிறோம். இன்றைக்கி எத்தனையாவது பர்த்டே உங்களோட? 25வது. உங்களோட 25வது பிறந்த நாளுக்காக உங்களில் ரொம்ப பாசமான உறவு ஒருத்தங்க உங்களுக்கு இந்த கிஃப்டை கொண்டு இன்றைக்கி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் கொண்டு வந்திருக்கிறோம். தரட்டுமா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. அதில் என்ன இருக்கு? லக்ஷ்மியும் காசம். லக்ஷ்மியும் காசும். இல்லை, காசு இருக்கு மாதிரி பண்ணி பாருங்க. சரி, நாங்களே சொல்லிடுவோம். ஒரு 25,000 ரூபாய் இருக்கு. சரியா? உங்களுக்கு 25,000 ரூபாய் அனுப்புவாங்க. மாமாவா? மாமாக்கு என்ன பேர்? மாமாக்கு கந்தசாமி. கந்தசாமி. மாமாவா சொல்லிட்டீங்க. வேற யாரும்? வேற அண்ணாக்கு இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க எல்லாரும்? அண்ணாக்கள் ஜெர்மனி, மாமா பிரான்ஸ்ல. சரி, அண்ணா இருக்கும்போதே என் மாமாவை சொன்னீங்க. அவர் தான் இப்படி சர்ப்ரைஸ் கூட செய்யறவரா? அப்ப சில நேரம் இந்த முறை அண்ணாக்கள் செய்திருந்தா செய்திருப்பீங்கம்மா. தப்பிக்க பாக்குறீங்க? இல்ல, அப்படி இல்லை. ஷுவராவளால தான் சொல்லணும். மாமா தானே. ஆனா மாமா அனுப்பலே. மாமா இல்லைண்டா அண்ணாக்கள் செய்திருப்பாங்க. சரி, இன்னைக்கு உங்களோட அந்த தட்டுல என்ன வச்சிருக்கு? காசு. லக்ஷ்மி. லக்ஷ்மியின் வீட்டுல நீங்க கிறிஸ்டியனா இல்ல இந்து? லக்ஷ்மியை பத்தி ஏதாச்சும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? செல்வம் பெறுவதற்காக வீட்டுல வச்சுக்கிறேன். சரி, அப்ப உங்களுக்கு இன்னைக்கு காசுதான் எல்லாம், அப்படியா? இப்ப எல்லா தேவைகளுக்கும் காசு முக்கியம் தானே. அதனால உங்களுக்கு லக்ஷ்மி தந்திருக்கிறாங்க. லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தா உங்களோட வீட்டுல செல்வம் பெருகணும். உங்களோட தேவைகள் எல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லாம நீங்க உங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளணும்னு ஆசைப்படுற ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. அது இருக்கட்டும். இன்னும் உங்களுக்கு ஸ்பெஷலா 2 கேக் அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாரும் பர்த்டேக்கு ஒரு கேக் தானே கட் பண்ணுவாங்க. ஏன் 2 கேக் அனுப்பியிருக்கிறாங்க? வேற யாருக்கும் பர்த்டேயா? இல்லையா? சரி, அப்ப ஒரு கேக் மாறி வந்துட்டோம். தெரியல. அப்ப ஓபன் பண்ணி பாப்போமா? மாறி வந்துட்டோம். 2 வச்சிருக்கேன். சரி, ஓபன் பண்ணி பாருங்க. இருக்கா? எத்தனை வயசு உங்களுக்கு? 25 வயசுன்றதால 2 மஞ்சும் கேக்காவே அனுப்பி விட்டுருக்குறாங்க. என்ன அந்த வயசை ஒரு வயசை சொல்லி வயசு போகுதுன்னு காட்டுறாங்க போல இருக்கு. என்ன இப்ப இவங்க கேக்கில கூட வயசை காட்டி கொடுத்துட்டாங்களே. யாரு இந்த வயசை காட்டி கொடுக்குற ஒரு ஆளா இருக்கும்? மாமா தானா? மாமா இல்லையே. உண்மையா மாமான்னு சொல்ல எங்களுக்கு கவலையா இருக்கு. மாமா அனுப்பல. மாமா இத பாத்துட்டு என்னதான் சொல்றது அடுத்த பர்த்டேக்கு மாமா அனுப்புவேன். மாமா இல்லைன்னா அண்ணாக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. 2 பேர்ல ஒரு ஆள்கிட்ட. ஷுவரா நீங்க யார நினைக்கிறீங்க? மாமா. சரி, இப்ப ஏன் நீங்க வெளிநாடு யோசிக்கிறீங்க? இங்க உங்களோட வீட்டுல இருக்கிற யாராச்சும் சில நேரம் அனுப்பிருக்கலாம் தானே. இந்த மார்னிங்ல இருந்து நீங்க சேடா இருந்திருப்பீங்க. ஐயோ என்னடா கேக் கட் பண்ண இல்ல, அப்படியே இருந்தீங்களா? கட் பண்ணியாச்சா? இல்லையா? அப்ப கவலையா இருக்கிறீங்க. யாராச்சும் சர்ப்ரைஸா கேக் கட் பண்ணுவோம் அனுப்பி இருந்தா அது இங்க யாரும் அனுப்பிவிடும்? அப்படி இங்க அத்தியாக்கள் அம்மாக்கள் அப்படி சேர்ந்து இருக்கிறம்மா. அப்ப அதுல யாரும் அனுப்பியிருப்பீங்க? அம்மா தானே அனுப்பியிருப்பேன். அம்மா நேசமா அனுப்பா, அப்படியா? ஆனா அம்மா அனுப்பலையே. தூரமா இருந்துதான் வந்திருக்கு இந்த கிஃப்ட். உங்களை கஷ்டப்படுத்த கூட ஆண்டு சொல்லி இருந்தாங்க. தூரமா இங்க இப்படி வாரதுக்கு இல்ல, கிட்டடியில இருந்து அத்தை மாமாக்கள் இதை செய்திருக்கணும். அம்மா அடிக்கிறாவோ தெரியாது. சில நேரம் வேற யாரும் லவ்வர் யாரும் அனுப்பியிருப்பாங்களா? அப்படி எல்லாம் இல்ல. இல்ல, அம்மா போச்சல பாப்ப. இல்ல, அம்மாவுக்கு பயப்படுறீங்களா? இல்ல, அப்படி இல்ல. அப்படி இல்லையா? லவ் ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு நான் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றேன். நீங்க சரியா சொல்லுங்க. சரி,
முதல் நாங்க கேக் வெட்டோம், அதுக்கப்புறம் இந்த சர்ப்ரைஸை உடைப்போம். சரி, ஓகே சந்தோஷமா கேக் வெட்டோம். சேர்ந்து போடுங்க. திடீரென நாங்க வந்து உங்களோட மகள் தானே, செல்ல மகளே, அவளுக்கு 25,000 ரூபாய் பணமும் அதோட லக்ஷ்மியோட வச்சு ஒரு 25,000 ரூபாய் பணமும் கேக்கும் நாங்க கட் பண்ணிட்டோம். ஒரு ஆள் அனுப்பி விட்டாது, சந்தோஷமா போய் அவங்கள மகிழ்ச்சி படுத்திட்டு வாங்குவோம். யாரா இருக்கு உங்களுக்கு தெரியுமா? யாரா நீங்க யாரை யோசிக்கிறீங்க? மாமா. ஆமா, மாமா சொல்றீங்க. மாமா தான் கொஞ்சம் கூடுதலா கவனிக்கிறேன் கூட தான் கிடக்கு. அம்மாட தம்பியா? அம்மாட தம்பியா? சரி, அம்மா நீங்க யாரு? அவர் தானா? எனக்கு சொல்லி வச்ச மாதிரி அவர் அனுப்பலே. ஆனா மாமாக்கு என்ன பேர்? கந்தசாமி மாமா இருக்க, பார்த்து ஏதாவது செய்யுங்க என்ன. சரி சரி, யாருன்னு சொல்லிடுவோம். பர்த்டேன்றது எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல்லானே. இன்னைக்கு உங்களோட ஸ்பெஷலான நாளை இன்னும் ஸ்பெஷலாகி இருக்கிற அவங்கள தெரிஞ்சு கொண்டே ஆகணுமே என்ன, அப்படித்தானே? சரி, அப்போ உங்களோட நான் நாடு சொல்கிறேன், வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கு. அப்போ ஓரளவு உங்களால் கண்டுபிடிக்கல. ஃப்ரான்ஸில் யார் இருக்கிறாங்க? மாமா தானே? என்ன பேர் உங்களோட மாமாவுக்கு? கந்தசாமி. கந்தசாமி. ஓ, உங்களோட மாமா தான் அனுப்பியிருக்கிறாங்க. எங்களோட தேவையில்லை நிறைவேற்ற காசு முக்கியம்தான், ஆனால் அந்த பணத்தை தாண்டி இன்றைக்கு உங்களோட ஸ்பெஷலான நாளை அவர் இன்னும் ஸ்பெஷலாகணும்னு நினைச்ச அவர்கிட்ட அன்பு ரொம்ப பெருசு. என்ன எங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு முதலே ஓடர் வந்துச்சு. தம்பியை கொண்டு கொடுத்துட்டு சந்தேகம் அங்கே பெருசாக ஒன்றுமே இருக்காது. நீங்கள் போய்ட்டு போனீங்கன்னா சும்மா ஒன்றுமே செய்ய மாட்டேன். அவள் எப்படியாவது சந்தோஷப்படுத்திட்டு வாங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். ஆனால் எங்களுக்கு சொன்னது சரியாக 4 மணிக்கு போயிடுவோம். 4 மணிக்கு 4 தடவை கோல் பண்ணிட்டு 4 மணிக்கு போயிட்டீங்களா. எங்களுக்கும் இந்த உறவு பிடிச்சிருக்கு. நல்ல அழகான உறவு. மாமா உறவுன்றது அழகான உறவு. மாமாக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி. வந்ததுல இருந்து மாமா மாமாண்டா நன்றி மட்டும் தான் சொல்றா. மாமா எவ்வளவு ஸ்பெஷல், ரொம்ப பிடிக்கும். மாமா எவ்வளவு காலம் மாமாவிட்ட நீங்க தெரிஞ்சுக்கணும்? கனகாலம் மாமா இப்ப 90ஆம் ஆண்டு போனவர். இப்ப போனவர் ஜனவரியில சொன்னாங்க. தனக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களை. அவ போய் எப்படியாவது மகிழ்ச்சிப்படுத்திட்டு வாங்கோ. தான் என்ன ஒன்று சொன்னவர், உங்களுடைய அடுத்த கட்ட நிலைக்கும் தான் உதவியா இருப்பேர். எந்தவித பயமும் தேவையில்லை. மாமா எப்பயுமே உங்களோட இருப்பன் என்ற ஒரு வார்த்தையும் எனக்கு சொல்லிவிட சொன்னார். சந்தோஷமா? உங்களுக்கு சந்தோஷமா? ஆனா நாங்க வயசை சொன்னோன்னா தேடினாங்களே, இல்ல என்னடா இந்த வயசுல இருக்கிற மாதிரி ஒருத்தர் என் காணிலேயே. ரொம்ப அழகா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. இந்த சந்தோஷம் தானே. நாங்களும் உங்களோட மாமாவோட சேர்த்து ஹகி சர்ப்ரைஸ் சார்பா உங்களோட சந்தோஷம் நிலைச்சிருக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோட உங்களுக்கு பிறந்த நாளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு பிடிச்ச என்ன தேவையோ அது எல்லாத்தையும் இந்த சின்ன காசுல வேண்டியதான். அவ்வளவும் உங்களுக்கு மட்டும்தானா? அம்மாவுக்கு ஒருத்தருக்கும் கொடுக்க வேணாம். உங்களுக்கு உங்களோட செலவுக்காண்டியே வச்சிருக்காங்க.